ஹலோ கைஸ், நான் உங்கள் அன்பு தோழி காளீஸ்வரி. ஐ வெல்கம் யூ ஆல் டு அவர் யூடியூப் சேனல் ஃபார் யங்ஸ்டர்ஸ். நம்மளுடைய சேனலில் வந்து போடக்கூடிய எல்லா பதிவுகளுமே வந்து பயனுள்ள தகவல்களை தான் வந்து கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில் வந்து இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இது வரைக்கும் வந்து நம்ம பார்த்தக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்த விஷயங்களை விட இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சீக்ரெட் அப்படின்னு ஒரு மூவி இருக்குது. அது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. ஸோ வந்து அதை குறித்த ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அதை குறித்து வந்து நான் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து அந்த மூவி வந்து எப்படி அப்ளை பண்ணேன் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் வந்து சினிமாவில் நான் பார்த்த மூவிஸ் வந்து மூவிலேருந்து வந்து எதையுமே வந்து என்னோடய லைஃப்பில் வந்து நான் அப்ளை பண்ணது கிடையாது. சரிங்களா? டயலாக் இருந்தால் வந்து எடுத்துப்பேன். ஸோ வந்து அது மட்டும் கிடையாது, டயலாக் நல்லா இருந்தால் வந்து எடுத்துப்பேன். எந்த ஒரு மூவியாக இருந்தாலும் டயலாக் நல்லா இருந்துச்சு, கருத்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா எடுத்துப்பேன். ஆனால் வந்து இந்த மூவி, அதாவது சீக்ரெட் அப்படின்னு ஒரு மூவி இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு மூவி வந்து சீக்ரெட் மூவி. சரிங்களா? சீக்ரெட் மூவி இன் தமிழ் அப்படின்னு யூடியூப்பில் வந்து டைப் பண்ணிங்கன்னா ஒரு 1.25 மணி நேரம் அந்த டியூரேஷன் அவ்வளோதான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து யூடியூப்பில் வந்து சீக்ரெட் மூவி இன் தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணி எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து அந்த மூவி பார்க்கணும். இது வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு மூவி. சரிங்களா? இது வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு மூவி. இதில் வந்து என்ன தான் அப்படி இருக்குது, இந்த வந்து தமிழில் வந்து புத்தக வடிவில் வந்து தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ரகசியம் அப்படின்ட்டு வந்து தமிழில் வந்து புத்தக வடிவில் வந்திருக்கிறது வந்து இதனுடைய பேர் வந்து ரகசியம். சரிங்களா? ஆங்கிலத்தில் வந்து சீக்ரெட் அப்படின்ற புக்காக வந்து இது வந்து வெளியாகிருக்கு. சரிங்களா? இதில் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வந்து கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும். இந்த புக்கினுடைய கான்செப்ட் வந்து அதுதான். சரிங்களா? இந்த ரகசியத்தை வந்து சொல்லாமே வச்சுருக்காங்க. சரிங்களா? இது எப்படி அப்படின்னா வந்து அதாவது வந்து எப்படி நடக்குது ஏது நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது, நம்ம நம்பணும், அவ்வளோதான். இதில் வந்து இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு அப்படி தான். இப்போ வந்து கடவுள் அப்படின்றவங்க வந்து இது வரைக்கும் வந்து அந்த காலத்தில் பார்த்துருக்கோன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து சாமி ஆடுறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம சாமி ஆடுறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க ஆடுறாங்க, அவங்களோட உடல் வந்து அசையுது. சரிங்களா? இதெல்லாம் சரிங்களா? இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து சாமி ஆடுறவங்க வந்து எப்படி ஆடுறாங்க ஏது ஆடுறாங்க நம்மளுக்கு தெரியாது. அவங்கக்கிட்ட கேட்டாலுமே வந்து எப்படி சாமி ஆடுறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாலும் அவங்க வந்து உண்மையை நம்மகிட்ட சொல்லுவாங்களா அப்படின்னும் நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி இருக்க ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு ஸோ வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து சீக்ரெட் மூவி ஒரு ரகசியமாகவே வச்சுருந்துருக்காங்க. அதனால தான் இது வந்து ரகசியம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. சரிங்களா? இந்த மூவி படி வந்து ஒரு 4-5 பேர் வந்து பேசுவாங்க. அவங்களோட லைஃப்பில் வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு, அந்த பிரச்சனையெல்லாம் வந்து அந்த நெகட்டிவாக இருந்தது அவங்க வந்து எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து இந்த சீக்ரெட் மூவியில் வந்து அவங்கவுங்க வந்து அவங்கவுங்களோட ஸ்டைலில் வந்து அவங்கவுங்களுடைய வே ஆஃப் ஸ்டைலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதுதான் வந்து இந்த மூவி. சரிங்களா? இப்போ வந்து ஒரு 6 விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதில் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறத சொல்கிறேன் நான். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து என்ன நினைக்கணும் அப்படின்ட்டு, அதாவது வந்து என்ன நடக்கணும் அப்படின்றது நம்ம வந்து ஃபஸ்ட் நினைக்கணும். சரிங்களா? அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இமேஜினேஷன் பண்ணி பார்க்கணும். அது வந்து நடந்ததாகவே வந்து கற்பனை பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சினிமாவுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும், அல்லது ரொம்ப ஆசையாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு சினிமாவுக்கு வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு சினிமாவுக்கு போயிட்டு ஒரு டூர் போகணும், அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து ஒரு ஆசை வந்து வச்சுருப்போம். சரிங்களா? அது வந்து ரொம்ப நாள் நிறைவேறாமல் இருக்கும். அல்லது ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு நினச்சிருந்துருப்போம், அது வந்து நிறைவேறாமல் இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ வந்து இது வந்து நிறைவேறாமல் இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ வந்து இப்போ நம்ம வந்து காட்சிப்படுத்தல் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அது வந்து நடந்ததாகவே வந்து நினச்சி பார்க்கணும். நம்ம வந்து அது வந்து இப்போ வந்து அந்த ஒரு விஷயம் வந்து நடந்தால் எப்படி இருக்கும். சரிங்களா? அது வந்து நம்ம வந்து நினச்சி பார்க்கணும். சரிங்களா? இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நம்ம கண்ண மூடி யோசிக்கலாம், கண்ண மூடி யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு பெட்டராக இருக்கும். கண்ண மூடிட்டு வந்து என்ன பண்ணணும்னா ரொம்ப வேலையெல்லாம் கிடையாது, ரொம்ப இது காசு செலவழிக்கணும், ரொம்ப டைம் செலவழிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு வந்து நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து ஒரு பிளேஸில் இருக்கோம். அங்கே வந்து நம்ம வந்து ஒரு தேட்டருக்கு போயிருக்கோம். சரிங்களா? அங்கே வந்து நம்மளோட ஃபேமிலியோடு போயிருக்கோம். சரிங்களா? நீங்களும் அங்கே இருக்கீங்க, ஃபேமிலியோடு போயிருக்கீங்க.
அங்கே வந்து நீங்கள் வந்து பாப்கார்ன் சாப்பிட்டுட்டோ ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டோ அப்படியே வந்து அந்த படம் பார்த்துட்ருக்கீங்க சரிங்களா. ஒரு படம் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து நினச்சி பார்க்குறீங்க. கண்டினியூஸாக வந்து இந்த மாதிரி நினச்சி பார்க்க அது அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்து வந்து என்ன செய்யணும், கோல் செட் பண்ணிட்டீங்க. அடுத்து வந்து இமேஜினேஷன் பண்ணி பார்க்கணும். வந்து அஃபர்மேஷன்ஸ்லாம் நிறைய எழுதணும் சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா. அதுக்குரிய அஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லணும் அப்படி சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து நாள் நல்லா இருக்குது, டுடே இஸ் குட் டே அப்படி சொல்லலாம் சரிங்களா. டுடே இஸ் குட் டே அப்படி சொல்லலாம் சரிங்களா. ஸோ வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு மூவி பார்க்க போகிறோம், ஸோ இந்த நாள் நம்மளுக்கு வந்து நல்ல நாளாக அமையும், அதுக்குரிய நாளாக அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இதில் வந்து நம்ம சொல்லி பார்க்குறது. அடுத்து வந்து எழுதி பார்க்குறது சரிங்களா. அடுத்து என்ன பண்ணணும், நம்பணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோல் இது பண்ணணும், அடுத்து நம்பணும், அடுத்து காட்சிப்படுத்தல் பண்ணணும், அடுத்து வந்து இது மாதிரி வந்து அஃபர்மேஷன்ஸ் எழுதுறது இது பண்ணுறது எல்லாமே சரிங்களா. அடுத்து வந்து என்ன பண்ணணும், நம்பினதுக்கு அடுத்தது வந்து என்னது, ரிசீவ் பண்ண ரெடியாக இருக்கணும் சரிங்களா. அதை பெறுறதுக்கு வந்து என்ன செய்யணும், தயாராக இருக்கணும் சரிங்களா. இப்போ வந்து நம்ம வந்து கடவுள்கிட்ட போகிறோம், நம்ம வந்து கடவுள்னால் நம்ம யாருன்னே தெரியாது, நம்ம கடவுளை வந்து பார்த்ததே கிடையாது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு குருட்டாமுக்குள்ளே நம்புகிறோம் சரிங்களா. கடவுளை வந்து யாருமே வந்து இது வரைக்கும் நான் வந்து நேரில் பார்த்தது கிடையாது சரிங்களா. நம்ம வந்து கடவுளை வந்து பார்த்துருக்கோம், ஆனால் வந்து எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு சிலை வடிவத்தில் தான் வந்து ஒரு வடிவமாக தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆனால் வந்து எல்லாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா கடவுளுக்குன்னு ஒரு வடிவமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதாவது வந்து இப்போ பைபிள்லாம் சொல்லியிருப்பாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அவருக்குன்ட்டு ஒரு ஷேப் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஒரு சிலை ஒரு உருவத்தை வச்சு வந்து அவரை வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது, அவர் வந்து ஒரு உருவத்தில் கிடையாது, அவர் வந்து ஒரு உருவமாக கிடையாது, அவர் ஒரு ஆன்மா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அதுதான் இந்த நம்பிக்கை தான் நம்மளை நகர்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபிநாத் சார் கூட சொல்லியிருப்பார். அதே மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து நம்பணும், நம்ம நினச்சதை கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பணும் சரிங்களா. நம்ம வந்து யார்கிட்ட கேட்குறது, எப்படி கேட்டால் நடக்கும் அப்படின்னா அது பேர் என்ன அப்படின்னா பிரபஞ்சம் சரிங்களா. பிரபஞ்சம்னா உலகம் அப்படின்ட்டு வந்து என்ன, கூகுள் சர்ச் படி அந்த யூனிவர்ஸ் அப்படின்னா வந்து யூனிவர்ஸ் அப்படின்றது இங்கிலீஷ் சரிங்களா. தமிழில் வந்து பிரபஞ்சம் சரிங்களா, அந்த உலகம் அப்படின்றது சரிங்களா. ஸோ வந்து என்ன அப்படின்னா நான் வந்து எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா வந்து இந்த நிலம் நீர் காற்று ஆகாயம் இந்த ஐம்பூதங்கள் இருக்குல்ல, இதன் வழியாக தான் என்ன செய்யுது அப்படின்னா இதுதான் வந்து இயற்கை சரிங்களா. இதுதான் வந்து என்னது பிரபஞ்சம் அப்படின்னா என்ன, இது வந்து இயற்கை சரிங்களா. இயற்கைனா என்ன, நம்மளுக்கு வந்து நம்ம உயிர் வாழ தேவையானது என்ன, காற்று சரிங்களா, நிலம் நீர் காற்று இது வந்து அடிப்படை தேவை சரிங்களா. நிலம் நீர் காற்று வந்து அடிப்படை தேவை, நம்ம இருக்கிறதுக்கு ஒரு இடம் சரிங்களா. என்னதான் வந்து நம்ம வந்து அம்மா அப்பா தான் நம்மளை படித்தாங்க, நம்மளை வந்து அம்மா அப்பாவை தான் நம்மளை வந்து பெற்றாங்க, நம்மளை வந்து வளர்த்தாங்க அப்படின்னாலுமே வந்து நம்ம சுவாசிக்கிறதுக்கு காற்று வேணும், நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், நம்ம குடியிருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் சரிங்களா. குடியிருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். மனிதர்களை படித்தது யார் சரிங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது சரிங்களா. ஸோ அதை வந்து விடுங்க சார். இந்த நிலம் நீர் காற்று இருக்குது, ஆகாயம் நெருப்பு சரிங்களா. ஸோ வந்து இது இல்லாமல், இந்த நெருப்பு இல்லாமல் வந்து நம்மளால், இந்த ஒளி இல்லாமல் வந்து நம்மளால் இருக்க முடியாது சரிங்களா. ஸோ வந்து இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இயற்கை சார்ந்தது சரிங்களா. இப்போ சூரிய ஒளி இருக்குது இல்லைங்களா. ஸோ வந்து அது வந்து என்னது அப்படின்னா வந்து சூரிய ஒளி வந்து என்னது, இயற்கையான ஒரு இயற்கை தரக்கூடிய, அது இயற்கை நமக்கு தந்த ஒரு கொடை தான் வந்து என்னது அப்படின்னா அந்த நெருப்பு, சூரியன் அப்படின்றது சரிங்களா. அந்த நெருப்பு, அந்த ஆகாயம் சொல்கிறோன்னா அது வந்து மழை பெய்யுது சரிங்களா. அது மூலமாக நமக்கு வந்து தண்ணி கிடைக்குது. இந்த நிலம் நீர் காற்று அப்படின்ற அந்த 3 விஷயம் இருக்குது இல்லைங்களா. எனக்கு வந்து 50 கூட மறந்துச்சு சரிங்களா. நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் அப்படி தான் நினைக்கிறேன் சரிங்களா. சரி ஓகே, நம்மளுக்கு தேவையான இந்த 3 பேசிக் வந்து நம்மளோட எண்ணங்கள் வந்து, அதாவது வந்து பொதுவாகவே வந்து என்ன ஒரு விஷயம் சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் வந்து இந்த காற்றில் தான் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. காற்றின் மூலமாக காற்றுல தான் தெரியும் நம்மளோட எண்ணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து அப்போது என்னென்னா நமக்கு தேவையான விஷயத்த வந்து நம்ம வந்து சுவாசிக்கிறோம் சரிங்களா. நம்ம வந்து சுவாசிக்கிறோம் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து காற்று தேவை, அதை வந்து என்ன செய்யுது, இயற்கை தான் நம்மளுக்கு கொடுக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு தண்ணி தேவைனாலும் அது இயற்கை தான் கொடுக்குது சரிங்களா.
ஏன்னா இப்போ நம்ம வந்து சாப்பிடாம இருந்தோ தண்ணி குடிக்காமல் இருந்தோ நம்ம தண்ணி குடிக்காமல் இருக்கோம், சுவாசிக்காமல் இருக்கோம் அப்படின்னா வந்து நமக்கு என்னது சூரிய ஒளி இல்லாமல் விவசாயமும் நடக்காது. சரிங்களா? ஸோ வந்து இந்த இயற்கை வந்து இயற்கை இல்லைன்னா நம்ம இல்லை. ஸோ வந்து அந்த இயற்கை வந்து நம்ம உயிர் வாழ தேவையான எல்லா விஷயத்தையுமே வந்து யார் கொடுக்கறது? இயற்கை தான் கொடுக்குது. சரிங்களா? இந்த அடிப்படை தேவை வந்து யார் கொடுக்கறது? நிலம், நீர், காற்று. இந்த 3 தான் வந்து என்னது நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இந்த 5 தான் வந்து நம்மளுக்கு வந்து என்ன தருது அப்படின்னா நம்ம வாழ்கிறதுக்கு அடிப்படை தேவைகளை நம்ம மனிதர்கள் வாழ்வதற்கு. சரிங்களா? மனிதர்கள் மட்டும் இல்லை, பிற உயிரினங்கள் வாழ்வதற்கும் வந்து யார் காரணம் அப்படின்னா இயற்கை தான் காரணம். நம்மளுடைய மனிதர்களுடைய அடிப்படை தேவைகள் இயற்கையினால் மட்டும்தான். அதாவது வந்து இந்த நம்ம கண்ணுக்கு புலப்படாத, சரிங்களா, நம்மளால் வந்து கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அந்த ஒரு இயற்கையின் கொடை தான் வந்து நம்மளுடைய இந்த நிலம், நீர், காற்று எல்லாமே. சரிங்களா? ஸோ வந்து அப்படி இருக்கும் பொழுது நம்ம உயிர் வாழ தேவையான எல்லா விஷயத்தையும் யார் கொடுக்கறது? நம்ம உயிர் வாழ தேவையான எல்லா விஷயத்தையுமே வந்து இந்த இயற்கை தான் வந்து கொடுக்குது. சரிங்களா? ஸோ வந்து அப்போ நம்ம கேட்டது எல்லாம் நம்ம வந்து உயிர் வாழ்கிறதுக்கே வந்து நம்ம சுவாசிக்கிறதுக்கே வந்து அது ஹெல்ப் பண்ணுது, இயற்கை வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்றப்ப நம்ம கேட்குறதெல்லாம் வந்து இயற்கை தர்றதுக்கு அதுக்கு எனக்கு என்ன கஷ்டம்? ஸோ வந்து இயற்கை நம்ம வழிபடணும். அதாவது வந்து ஒருத்தரை நம்ம வந்து நேசித்தாதான் அவங்க வந்து நம்மளை வந்து மறுபடியும் நேசிப்பாங்க. சரிங்களா? ஸோ வந்து அதே மாதிரி தான். சரிங்களா? ஒருத்தர் மேலே நம்ம வந்து எந்தளவுக்கு அன்பு வந்து செலுத்துகிறோமோ அந்தளவுக்கு தான் நம்ம வந்து பெற முடியும். சரிங்களா? அன்புன்ட்டு மட்டும் கிடையாது, எல்லா விஷயமே அப்படி தான். எந்தளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்ம பெற முடியும். சரிங்களா? ஸோ வந்து நம்பிக்கையும் அப்படி தான். நம்ம வந்து அந்த மற்றவங்க மேலே நம்ம வைக்கிற பாசத்தை விட்டுட்டு மற்ற விஷயத்து மேலே நம்ம வந்து கவனம் செலுத்துறதை விட்டுட்டு நம்மளோட லைஃபுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே வந்து இந்த இயற்கைக்கிட்ட, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வந்து கேட்டு பெறணும். நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கேட்குறது கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து உண்மை. சரிங்களா? இது வந்து நானும் வந்து நிறையா டைம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். இதை சரி ஒரு சோகமாகவே கொடுப்பாட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து நிறைய யூடியூப் சேனலில் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நிறைய யூடியூப் சேனலில் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இதை சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே வந்து நான் சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு, இப்போ வந்து எழுத்தாளர்கள் சரி, மற்ற பேச்சாளர்களும் சரி, மற்றவங்க சொல்கிறத வச்சு தான் வந்து சொல்லுவாங்க, மற்ற எல்லாமே பேசுவாங்க. அது வந்து எதுக்கு அப்படின்னா மறுபடியும் அதை வந்து ஞாபகப்படுத்துறதுக்கு சொல்லுவாங்க. அடுத்து வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மறுபடியும் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ வந்து அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் வந்து இந்த கான்செப்ட் நான் கொண்டு வந்தது காரணமே வந்து இது தான். சரிங்களா? நேற்று கூட என்ன அப்படின்னா வந்து நீங்கள் நம்புவீங்களா நம்பலேன்னு எனக்கு தெரில. ஸோ வந்து இந்த கமெண்ட்ரியில் நேற்று மேட்ச் வந்து நடந்தது. எத்தனை பேர் தெரியும் தெரில. மே 3 சாரி ஜூன் 3 ஜூன் 3ஆம் தேதி 2025 அன்றைக்கி நைட்டு வந்து மேட்ச் நடக்குது. சரிங்களா? பெங்களூருக்கும் பஞ்சாபுக்கும் மேட்ச் நடக்குது. ஸோ வந்து நான் வந்துட்டு எப்படின்னா ஆர்சிபி ஃபேன் தான். சரிங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி இருக்கும் பொழுது நான் ஒரு 18 இயர்ஸாக வந்து நான் வந்து எனது கப்படிக்கவே இல்லை, எதுவுமே இது பண்ணலை. இருந்தாலுமே எனக்கு என்னதான் தோத்தாலும் ஜெயிச்சாலும் சரிங்களா, எனக்கு வந்து அந்த விராட் கோலி சார் அப்படின்னா அவங்களோட பேட்டிங், அவங்களோட வே ஆஃப், அவங்களோட ஒரு அமைதியாக இருந்து அது வந்து எப்படி எனக்கு பிடிச்சது அப்படின்னா, ஒரு அமைதியாக இருந்து வந்து அந்த மேட்ச் வந்து லாஸ்ட் டைம் ஒரு நின்று விளையாடுறது அப்படின்றது அவர்கிட்டருந்து நான் பார்த்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இப்படி ஒரு நல்ல பிளேயராக இருக்கார், அடிக்கவே மாட்டார், செய்யவே மாட்டார் அப்படின்னு எனக்கு கோவமாக வரும் ஸ்டார்டிங்கில். ஆனால் அவர் வந்து 100 அடிக்கிறப்போவாக இருந்தாலும் சரி, 50 அடிச்சுட்டு அவுட் ஆகி வெளியே போனாலும் சரி, இல்லை ஒரு 30 அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனாலும் சரி, அடிக்கவே மாட்டார். ரொம்ப ஸ்டார்டிங்லாம் அடிக்கவே மாட்டார். நல்லா செட்டில் ஆகிட்டு ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒரு லாஸ்ட் டைமில் தான் அடிப்பார். அந்த ஒரு 75 அது எப்படி சொல்கிறது, இப்போ வந்து ஒரு விளையாடுறதுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் விளையாடுறது வந்து இப்போ வந்து லாஸ்ட் எப்படி சொல்கிறது, ஒரு 5 இயர்ஸ் எப்படி சொல்கிறது 5 ஓவர்ஸ். சரிங்களா? இப்போ ஒரு 5 ஓவரில் வந்து நிற்கிறாரு அப்படின்னு நம்மளால் சும்மா அசியூம் பண்ணிப்போம். சரிங்களா? வந்து ஒரு 5 ஓவரில் வந்து நின்று விளையாட போகிறாரு அப்படின்னா அது ஒரு 2 ஓவர் 3 ஓவரை வந்து அந்த ரன்னே வந்து அதிகமாக வராது.
சும்மா சிங்கிளாக வந்து சிங்கிள் எடுத்து அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்பார். அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகுனா ஒரு இதுக்கு மேலே நம்ம அடிக்காமல் இருந்தோம்னா வந்து ஆபத்து அப்படின்ட்டு லாஸ்ட் மினிட்ல லாஸ்ட் டைமில் அடித்து தூளி கிளப்பிட்டு போயிட்டே இருப்பார். எனக்கு வந்து அவருடைய பேட்டிங்கில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னா அதுதான். சரிங்களா? ஸோ வந்து எனக்கு வந்து எப்பயுமே அப்படி தான். என்ன தான் அவங்க வந்து மேட்ச்சில் அந்த அவங்க விராட் கோலியோட டீம் வந்து அவங்க எந்த மேட்ச்சில் இருந்தாலும் சரி, தோத்தாலும் ஜெயிச்சாலும் எனக்கு ஒன்லி ஒன் ஃபேன் அப்படின்னா வந்து எனக்கு விராட் கோலி மட்டும்தான். சரிங்களா? ஸோ வந்து இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு, நான் நேற்று வந்து என்ன நினச்சிட்டே இருந்தேன்னா வந்து நான் மேட்ச்சை வந்து பார்த்துட்டே இருந்தேன். அட் தி சேம் டைம் நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா வந்து நம்ம கேட்குறது எப்படி கேட்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் நடக்குது, நம்ம ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா, பிரபஞ்சமே இது எனக்கு வேணும், பிரபஞ்சமே நீங்கள் எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு தான் கேட்கணும். சரிங்களா? அதுமாதிரி இங்கிலீஷில் வந்து யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம், தமிழில் வந்து பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லி கேட்கலாம். சரிங்களா? பிரபஞ்சமே இதை கொடுங்க, நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குறதெல்லாம் கிடைக்கும். ஆனால் அந்த விஷயத்த சொல்கிறேன். இந்த மேட்ச் வந்து பார்த்துட்டு இருந்தேன் நேற்று வந்துட்டு மேட்ச் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஐபிஎல்லில் வந்து ஃபைனல் மேட்ச் இது. ஸோ வந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தப்போ வந்து மேட்ச் எவ்வளோ ஒரு கான்சன்ட்ரேஷனோட எவ்வளோ ஒரு உன்னிப்பாக நான் கவனிச்சிட்டு இருந்தேனோ, அட் தி சேம் டைம் ஒரு சைடு வந்து நான் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தேன், இன்னொரு சைடு வந்து நான் யூனிவர்ஸ் கிட்டே பேசிக்கிட்டே இருந்தேன். எனக்கு வந்து அது கமெண்ட்ரி பாக்ஸில் இருக்கவங்களாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க, ஒரு 200க்கு மேலே அதை அடித்தாதான் வந்து ஆர்சிபிக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா வாய்ப்பு இல்லை, பஞ்சாப்லாம் நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிகிட்டே இருந்தாங்க. பட் வந்து ஒரு 190 அடித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்சிபி வந்து 190 அடித்தாங்க. சரி வந்து எல்லோரும் வந்து ஆர்சிபியில் இத்தனை விக்கெட்டு போயிடுச்சு, கம்மியாக ரன் அடிச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. சரிங்களா? இதுவுமே வந்து எனக்கு கொஞ்சம் இது வந்து எனக்கு வந்து நான் வந்து எப்படி எடுத்துட்டேன், அவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட்ரி பாக்ஸில் வந்து அவங்க கமெண்ட் பண்ணுறது எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து இவங்க ஆர்சிபி வந்து 190 தான் எடுத்திருக்காங்க, இவங்க வந்து தொடர்ந்து விக்கெட் விட்டுட்டே இருந்தாங்க, நல்லா இது பண்ண மாட்டாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்களோ என்னமோ தெரியல, பஞ்சாப்க்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படி இப்படின்னு, பஞ்சாப் வந்து சேஸ் பண்ணுறத நல்லா பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா வந்து, ஒரு கிரிக்கெட் விளையாடுறாங்க அப்படின்னா இப்போ வந்து கிரிக்கெட்டில் வந்து ஒருத்தவங்க வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து பவுலிங், ஒன்று வந்து பேட்டிங். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஆர்சிபி வந்து பேட்டிங் பண்ணிட்டாங்க, 2வது வந்து பவுலிங். சரிங்களா? ஸோ வந்து நாங்கள் வந்து பேட்டிங்கில் கோட்டை விட்டாலும் பவுலிங்கில் கோட்டை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குல்ல, நான் யூனிவர்ஸ் வந்து நம்புகிறேன், நான் லாஸ்ட் வரைக்கும் வந்து நான் மேட்ச் பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் நான் சொன்னது என்ன அப்படின்னா வந்துட்டு, எத்தனையோ பேரோடைய கனவு தான் அது. ஆர்சிபி வந்து ஜெயிக்கணும் அப்படின்றது வந்து அது எத்தனையோ பேரோட கனவு தான். இருந்தாலும் வந்து நான் வந்து மற்றவங்க வந்து அவங்க வந்து நேரடியாக பார்க்குறவங்க வந்து டீமை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, அவங்க ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க, ப்ரே பண்ணியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து நான் வந்து யூனிவர்ஸ் கிட்ட பேசினேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எல்லோரும் இப்படி பேசினாலும் பரவாயில்ல, லாஸ்ட் மினிட்ல கூட யூனிவர்ஸ் எப்படியாவது வந்து யூனிவர்ஸ் அப்படி தான். சரிங்களா? யூனிவர்ஸ் விராட் கோலி மாதிரி தான். சரிங்களா? அதான் வந்து நம்ம வந்து நம்பணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து லாஸ்ட் வரைக்கும் நம்பணும். அந்த நம்மளுக்கு வந்து அடுத்த செகண்ட் வந்து கண்டிப்பாக அந்த விஷயம் தேவை அப்படின்னா, அதுக்கு செகண்டே நமக்கு வந்து எந்த செகண்ட் வந்து அந்த விஷயம் தேவையோ அதுக்கு செகண்டே கூட பிரபஞ்சம் வந்து அந்த அதிசயத்தை வந்து நிகழ்த்தும் அப்படின்றது தான் உண்மை. சரிங்களா? நான் வந்து யூனிவர்ஸ் கிட்ட பேசிகிட்டே இருந்தது வந்து வீணாகலை. ஸோ வந்து எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நாங்கள் இது பண்ணியிருந்தாலும், நாங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷனில் வந்து நாங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷனில் நாங்கள் பேட்டிங் சரியாக பண்ணல அப்படின்னாலுமே வந்து பேட்டிங் சரியாக பண்ணலனாலுமே வந்து நாங்கள் பவுலிங் கரெக்டாக பண்ணுவோம் அப்படின்ற இன்னொரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் வந்து யூனிவர்ஸ் பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதே மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டாக வந்து ஆர்சிபி ஜெயிச்சிச்சு. இதே மாதிரி இது மட்டும் கிடையாது, எனக்கு நிறைய விஷயம் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து நடந்திருக்கு. நான் வந்து இது குட்டி விஷயம் நான் வந்து டக்குன்னு நினச்ச உடனே கூட நான் நடந்துடும். எனக்கு இது வேணும், ஒரு தின்பண்டமாக இருந்தால் கூட நான் நினச்சோடனே அது டக்குன்னு நடக்கும். நான் கேட்காமே கூட நடந்திருக்கு. இது காரணம் என்ன அப்படின்னா வந்து நம்பணும், அந்த ஒரே ஒரு விஷயந்தான். சரிங்களா? நீங்கள் வந்து இந்த அஃபர்மேஷன் நீங்கள் எல்லாமே பண்ணணுன்ட்டு கூட அவசியம் இல்லை. ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். நம்பி கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் நடக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த பிரபஞ்சத்துடைய இது வந்து அவ்வளோ அதுதான். சரிங்களா? அந்த பிரபஞ்சம் இந்த சீக்ரெட் மூவியோட தீம் என்ன அப்படின்னா, நான் வந்து புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு
நான் அதாவது வந்து என்னோடய லைஃப்பில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் வந்து சீக்ரெட் மூவியை புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கடவுள் செய்வாரா செய்ய மாட்டாரான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வந்து நம்ம வந்து நம்புகிறோம் சரிங்களா. அதுதான் விஷயம். நடக்கல நம்ம வந்து நம்பணும் சரிங்களா. நம்பினா நமக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது வந்து நான் என்னோடய லைஃப்பில் வந்து இந்த சீக்ரெட் மூவி வந்து நான் பார்த்துட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஃபீல் பண்ணேன் சரிங்களா. இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த காணொலி லைக் பண்ணுங்கள். இந்த காணொலி வந்து பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அடுத்து வந்து என்ன விஷயம்னா, கண்டிப்பாக வந்து சீக்ரெட் மூவி இன் தமிழ் அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்கள் சரிங்களா. உங்களுக்கு வந்து ஒரு ஹோப் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிற நேரம்லாம் வந்து இந்த மூவியை வந்து ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்றது கூட இல்லை சரிங்களா. ஃபஸ்ட் டைம் வந்து அந்த மூவி ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து வந்து ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க அந்த மூவிக்கு வந்து. இப்போ வந்து மற்ற படத்தை பார்த்துட்டு எப்படி சொல்லியிருக்காங்களோ அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இதோடைய அவுட்லைன் ஸ்டோரி வந்து மற்ற யூடியூப் சேனலில் அவைலபிளாக இருக்குது சரிங்களா. இதனுடைய ரிவ்யூ ஆஃப் சீக்ரெட் மூவி அல்லது எப்படி போடுறீங்க அப்படின்னா ஷார்ட் ஸ்டோரி ஆஃப் சீக்ரெட் மூவி, அவுட்லைன் ஸ்டோரி ஆஃப் சீக்ரெட் மூவி அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா சீக்ரெட் மூவி இன் தமிழ் சரிங்களா. அவுட்லைன் ஸ்டோரி ஆஃப் சீக்ரெட் மூவி இன் தமிழ் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கனாலே வந்துடும் சரிங்களா. இந்த மூவி வந்து எல்லோருமே வந்து கண்டிப்பாக பாருங்கள் சரிங்களா. எனக்கு வந்து நான் படித்த ஒரு விஷயத்த வந்து எப்படி பயன்படுத்த போகிறேன், எப்படி வெளிப்படுத்த போகிறேன், எப்படி கொண்டு போய் சொசைட்டிகிட்ட சேர்க்க போகிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு தெரியாமல் இருந்துச்சு சரிங்களா. அதுக்குரிய ஒரு வழியாக தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.